கலைஞர் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு முதலமைச்சராகவும் திமுக சார்பிலும் நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கலைஞரின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் மத்திய அரசு வெளியிடும் நாணய வெளியீட்டு விழாவில் தொண்டர்களை காண ஆவலாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு குறிப்பாக 100 ரூபாய் நாணயத்தில் அவரது படம், அதே போல தமிழ் வெள்ளம் உள்ளிட்ட வாசகங்கள் பொருந்திய 100 ரூபாய் காயின் வெளியிட இருக்கக்கூடிய நிலையில் இந்திய நாணயத்தில் தமிழ் தலைவர் கலைஞர் என்ற தலைப்பில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக நூற்றாண்டு நாயகராம் நம் தலைவராகிய கலைஞர் அவர்களை என்னென்றும் நம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், இந்த நாளில் நம் இல்லத்தில் வைத்து கொண்டாடுகிறோம். அரை நூற்றாண்டு காலம் திமுகவை வழிகாட்டி நடத்திய பேர் இயக்கமாக வளர்த்தி சென்ற கலைஞர் அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் இந்த கொண்டாட்டங்கள் என்பது நடைபெற்று வருவதாகவும், 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று அரிய பல திட்டங்களை நவீன தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அவரின் நினைவாக இந்த விழா என்பது கொண்டாடப்பட இருப்பதாகவும், அதே போல அவரது மறைவையும் போதும் கூட இது போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதாக தெரிவித்ததாகவும், மாவட்டம் தோறும் பல்வேறு சிலைகள், அதே போல அறக்கட்டளை சார்பில் திருவள்ளூரில் சிலை என்பது அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட கழக அமைப்பாளர்களின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசியல் உலகம் இதுவரை காணாத பன்முக ஆற்றல் கொண்டவராக இருக்கக்கூடிய அவரது நினைவாக இந்த இந்தியாவில் இன்னொரு தலைவருக்கு இந்த அளவில் நூற்றாண்டு விழாவை கொண்டாட முடியாத அளவிற்கு தொடர்ச்சியாக நூற்றாண்டு விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 100 ரூபாய் நாணயம் என்பது அவரது உருவம் பொறித்த நாணயம் என்பது வெளியிட இருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை அது என்பது வெளியிட இருக்கிறது. இதற்காக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அன்பு மடலை எழுதியிருக்கிறார். இனிமை மிகுந்த தமிழை தன் நாவால் கேட்டார் செவியருக்கும், அதே போல அனைவருக்குமான இந்த நாளில் தமிழ் வெல்லும் என்பதை நிரூபித்திருப்பதாகவும், இமயம் போல உயர்ந்து நிற்கும் கலைஞர் அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஒன்றிய அரசின் சார்பில் வெளியிடப்படும் நாணய வெளியீட்டு விழாவில் உடன்பிறப்புகளை அனைவரும் காண ஆவலாக இருப்பதாகவும், இனிய விழா எனும் எளிய விழாவாக என்பதாக சொன்னது போல சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த உடன்பிறப்புகள் நேரில் காணவும், தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழும் உலக நாடுகளிலும் நேரலையில் காணவும் அன்புடன் அழைப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அன்பு மடல் மூலமாக தொண்டர்களுக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கலைஞர் 100 நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.